السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم إلى آخر الآية. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. قال نبينا وسيدنا وشفيعنا وحبيبنا وقرة أعيننا وثمرة فؤادنا سيدنا محمد صلى الله عليه وسلم: إن الله رفق يحب الرفق، أو كما قال عليه الصلاة والسلام. صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم. الحمد لله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தாரின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனது சாந்தியும் சமாதானமும் சன்மார்க்கம் ஏந்தி வந்த சர்தார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை தங்களது வாழ்க்கையின் லட்சிய பாதையாக எடுத்து வாழ்ந்த உன்னத உத்தம சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், மேலும் குறிப்பாக ஆஷுரா தினத்தினுடைய சிறப்புகளை விளங்கிக் கொண்டு அதிலே நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்பதற்காக இங்கே பயானுக்கு வருகை தந்திருக்கின்ற, இனி வருகை தர இருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத நிலைமையில் நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக. வாழக்கூடிய காலங்களெல்லாம் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய உண்மையான முஃமின்களாக, உண்மையான இறையச்சம் உள்ளவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் வாழச் செய்வானாக. வாழும் காலமெல்லாம் நோய் நொடியற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கும் வல்ல ரஹ்மானை நின்று வணங்குவதற்குமான உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லோரும் ஒரு புனிதமான மாதத்திலே இன்னும் 2 நாட்களில் புனிதமான ஒரு இரவை அடைவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். மாதங்களை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடும் போது, இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வேதத்திலும் அவனுடைய ஏட்டிலும் வானம் பூமி படைக்கப்பட்ட நாட்களில் இருந்து மாதங்களில் எண்ணிக்கை 12 என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முடிவு செய்து விட்டான். மின்ஹா 4 ஹுரும். அப்படி முடிவு செய்யப்பட்ட அந்த 12 மாதங்களில்
4 மாதங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பிற்குரிய மாதமாக, மேன்மைக்குரிய மாதமாக அல்லாஹ் தேர்வு செய்திருக்கின்றான் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட, அல்லாஹ்வால் எடுத்துரைக்கப்பட்ட அந்த 4 சிறந்த மாதங்களில் முஹர்ரம் மாதம் என்பது ஒன்றாக இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த முஹர்ரம் மாதம்தான் இஸ்லாமிய மாதங்களில் முதன்மையான மாதமாகவும், இந்த மாதம் என்பது பல சிறப்பு அம்சங்களை உள்ளடக்கிய மாதமாகவும், இந்த மாதத்திற்கென்று அல்லாஹ்வின் தூதரவர்கள் தனி பெரும் நிறைய சிறப்புக்களை சொன்ன மாதமாகவும் இந்த முஹர்ரம் மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொன்னார்கள், ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் மாதம் என்பது அல்லாஹ்வின் மாதம். இப்போ நம்ம எல்லாரும் முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 8 நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதம் பிறக்கப்பட்ட 1ஆம் நாளில் இருந்து இந்த மாதம் முடிகின்ற இறுதி நாள் 30 நாள் வரையிலுமே இந்த மாதம் அல்லாஹ்வினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய மாதம் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னதற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த மாதத்தில் அல்லாஹ் தன்னுடைய விசாலத்தன்மையை, தன்னுடைய அருள்பாலிப்பை, தன்னுடைய ரஹமத்தை, தன்னுடைய மன்னிப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த முழு உலக சமூகத்திற்கும் அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அதனால தான் இது அல்லாஹ்வினுடைய மாசம் அப்படின்னாங்க. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, நம்மள்கிட்ட இந்த மாசத்தை சொல்லும் போது ரசூலுல்லாஹ் இது அல்லாஹ்வுடைய மாசம்பா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொன்னாங்க அப்படின்னா, இது அல்லாஹ்வுடைய மாதமாக இருப்பதால் இதுல நீங்க தவறுகள்ல ஈடுபடாதீங்க, ஹராமான காரியங்கள்ல ஈடுபடாதீர்கள், தேவையற்ற செயல்களில் நீங்க ஈடுபடாதீர்கள். பொதுவா நம்மள்கிட்ட ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கும்போது, நம்மள்கிட்ட யாராவது ஏதாவது ஒரு பொருளை கொடுக்குறாங்க அப்படின்னா, இது உங்க வாப்பாக்குள்ள பொருள், பத்திரமா வச்சுக்க. வாப்பாக்குள்ளதுன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? இந்த பொருள்ல ஏதாவது நீ செஞ்சிட்டனா, இதுல ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டனா, உன்னுடைய தந்தை உன் மீது கோபம் கொள்வாரப்பா, அதனால பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறோமா இல்லையா? அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. மூமின்களே, முஸ்லிம்களே, இறைவனை கொண்டு நம்பிக்கை கொண்டோர்களே, இந்த மாதம் என்பது அல்லாஹ்வின் மாதம். அல்லாஹ்வின் மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்திலே நீங்க அல்லாஹ்விற்கு பிடிக்காத எதையும் செய்யாதீர்கள், அல்லாஹ் தடுத்த எதையும் செய்யாதீர்கள், அல்லாஹ் வெறுத்த எதையும் நீங்கள் செய்யாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம எல்லோருக்கும் கற்பித்து கொடுக்கின்றார்கள். அப்படியானால் முஹர்ரம் மாதம் என்பதே மிக மிக சிறப்பிற்குரிய ஒரு மாதம். அது தனித்துவம் பெற்ற மாதம். குர்ஆனிலே குறிப்பிட்டு சொல்லி 4 மாதங்களை அல்லாஹ் சிறப்புப்படுத்தினானே, அந்த மாதத்தினுடைய முதல் மாதமாகவே முஹர்ரம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி முஹர்ரம் மாதத்திற்கென்று தனி பெரும் சிறப்புகள் நிறைய இருந்தாலும், இந்த முஹர்ரம் மாதத்தில் வரக்கூடிய பிறை 10, இப்போ நம்ம எல்லாரும் 9, 10 நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஹதீஸுகளில் பிறை 10 குறித்து தான் சிறப்புகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. பிறை 10 குறித்து அந்த 10வது நாளில் செய்யக்கூடிய நல்ல அமல்களை குறித்து
அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஏராளமான செய்தியை சொல்லி காமித்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு நாடு உயர்ந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வருகின்றார்கள். மக்காவிலே எதிரிகளுடைய அச்சுறுத்தலும், எதிரிகளுடைய இடையூறுகளும், எதிரிகளால் பல்வேறு விதமான சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் உள்ளாக்கப்பட்ட பிறகு இனி மக்காவில் இருந்தால் நிம்மதியாக வாழ முடியாது, மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்கின்ற ஒரு சூழல் வரும்போது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மக்காவை விட்டும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்து விடுகின்றார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்ததற்கு பின்னால ரசூலுல்லாஹ் யூதர்களை பார்க்குறாங்க. மதீனா முழுக்க யூதர்கள் தான் அதிகம். யூதர்கள் தான் அங்கே செல்வாக்கு படைத்தவர்களாக, பணம் படைத்தவர்களாக, பலம் படைத்தவர்களாக, குடும்பத்தில் உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்களாக யூதர்கள் தான் அந்த காலத்திலே பிரபலியமாக வாழ்ந்து வந்தார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் யூதர்களை எல்லாரையும் பார்க்குறாங்க. அவர்கள் எல்லோரும் பிறை 9 முஹர்ரம் மாதம், இந்த மாதம் பிறை 10, 9 அல்ல, பிறை 10 எல்லோரும் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் அந்த யூதர்களிடத்திலே கேட்டார்கள், இந்த முஹர்ரம் மாதத்தில் இந்த 10ஆம் நாள் நீங்கள் ஏன் நோன்பு வைக்கிறீர்கள்? அப்போ அந்த யூதர்கள்லாம் சொன்னாங்க, இந்த 10ஆவது நாள் தான் மூசா நபி அவர்களை அல்லாஹ் நைல் நதியிலிருந்து ஃபிரௌனிடத்திலிருந்து காப்பாற்றி மூசா நபிக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். இந்த 10ஆவது நாளில்தான் ஃபிரௌன் என்பவன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான். மூசா நபி அல்லாஹ் காப்பாற்றுவதற்காகவும் ஃபிரௌனை அல்லாஹ் நைல் நதியிலே மூழ்கச் செய்ததற்காகவும் தான் நாங்கள் இந்த நாளிலே நோன்பு வைக்கின்றோம் என்று யூதர்கள் சொன்னார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அப்படியானால் உங்களை விட மூசா நபியின் மீது அன்பு கொண்டவர்கள் நாங்கள், உங்களை விட ஃபிரௌனின் மீது வெறுப்பு கொண்டவர்கள் நாங்கள். எனவே உங்களை விட நோன்பு வைப்பதற்கு நாங்களே ரொம்ப தகுதியானவர்கள். அதனால நாங்களும் பிறை 10 நோன்பு நோற்போம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள். இந்த ஆஷூராவை பற்றி நிறைய சிறப்புகள் இருக்கிறது. ஒன்றொன்றாக மிக சுருக்கமாக நான் சொல்லி ஒரு முடிவுக்கு வர விரும்புகின்றேன். செய்தினா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிறை 10ஆம் நாள் அன்று ஒரு முஃமினின் வீடு எப்படி இருக்க வேண்டும், நாளை மறுநாள் பிறை 10 ஆஷூராவினுடைய நாள், அந்த நாளிலே ஒரு முஃமின் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய வீடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். அக்ஸிரு கைர புயூத்திக்கும் ஃபீ லைலத்தி ஆஷூரா வ யௌமஹு. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அக்ஸிரு கைர புயூத்திக்கும், ஆஷூராவுடைய இரவிலே, ஆஷூராவினுடைய இரவிலே உங்களுடைய வீடுகளில் நீங்கள் நல்ல காரியங்களை அதிகப்படுத்துங்கள். எப்படிங்க, எப்படி நல்ல காரியங்கள் அதிகப்படுத்துறது? பிறை ஒற்றைப்படைகளில் ரமலானில் நாம் ஒற்றைப்படையான இரவுகளில் எப்படி இரவு நேரங்களில் நல்ல அமல்களை அதிகப்படுத்தினோமோ, எப்படி திக்ருகளை அதிகப்படுத்தினோமோ, எப்படி துஆக்களை அதிகப்படுத்தினோமோ, எப்படி தொழுகைகளை அதிகப்படுத்தினோமோ,
எப்படி தௌபாவை அதிகப்படுத்தினோமோ அதுபோன்று அந்த இரவிலே நீங்கள் உங்களுடைய வீடுகளில் நல்ல காரியங்களை அதிகப்படுத்துங்க என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாதாரண மனிதரா? உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னார்கள்? இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர். உமர் ரலியின் நாவில், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நாக்கில் அல்லாஹ் பேசுகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீங்கள் ஆஷூராவுடைய நாளிலே உங்கள் வீடுகளில் நல்ல காரியங்களை அதிகப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, வ யௌமஹு, அன்றைய பகலிலும் நீங்கள் நல்ல காரியத்தை அதிகமாக செய்யுங்கள். நோன்பு வைக்க போகிறோம். இன்றைக்கி ஒரு நோன்பு இருக்குது, நாளைக்கு பேர 9. இன்றைக்கி மகரிபில், இன்றைக்கி நைட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? சஹரு செய்ய போகிறோம். இன்றைக்கி நைட்டு சஹரு செஞ்சுட்டு பிறை 9 நம்ம நோன்பாளியாக இருப்போம். அந்த பிறை 9 நோன்பு திறந்ததோட 10வது நாள் பிறை பிறந்துவிடும். நாளைக்கு மகரிபில் இருந்து சஹரு செய்கின்ற வரையிலும் நீங்கள் நல்ல அமல்களை அதிகப்படுத்துங்க. எப்படியெல்லாம் நீங்கள் அமல் செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அப்படியெல்லாம் அமல் செய்யுங்க. எப்படியெல்லாம் தொழுகணும்னு விரும்புகிறீங்களோ அப்படியெல்லாம் தொழுகுங்க. ஆஷூராவுடைய இரவுல தொழக்கூடிய ஒரு சிறப்பு தொழுகை இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை பின்னாடி நான் தொடர்ச்சியாக சொல்லி வருவேன். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு சொன்னாங்க, அது மாத்திரமல்ல, வஸஉ ஃபீஹி அலா அஹ்லிக்கும், அந்த நாளிலே உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நீங்கள் தாராளமான முறையிலே நல்லதை கொண்டு செலவு செய்யுங்கள். அமல்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் வீட்டிலே பெண்கள் வேறு வேறு தொழுகை திக்ர் போன்ற அமல்களிலே இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு நல்ல உணவை கொடுப்பது, அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டுவதற்காக நல்லதை கொண்டு நீங்கள் அதிகமாக செலவு செய்யுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, உங்களுடைய நெருங்கிய உறவினர்களோடு அந்த நாளிலே அந்த இரவிலே நீங்கள் சமரசமாக அன்பை பரிமாறிக்கொள்பவர்களாக நீங்கள் இருங்கள். ஏன்னா அந்த ஆஷூரான்னு சொல்லக்கூடிய அந்த நாளே முழுக்க முழுக்க பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய நாள். அல்லாஹ்வின் அன்பும் அல்லாஹ்வின் அருளும் இறங்கக்கூடிய நாள் தான் அந்த ஆஷூராவுடைய நாள். அது எப்படி இறங்குகிறது, எப்படியெல்லாம் இறங்கியது என்பதை பின்வரக்கூடிய ஹதீஸுகளில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆஷூராவினுடைய சிறப்பை பற்றி ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. ஆஷூராவினுடைய சிறப்பை பற்றி முதன்மையாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், மன் அஃப்தர இந்தஹு முஃமினுன் ஃபீ யௌமி ஆஷூரா ஃபகஅன்னமா அஃப்தர இந்தஹு ஜமீஇ உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் என்ன தெரியுமா சொன்னாங்க? யார் ஒருவர் ஆஷூராவுடைய நோன்பை திறப்பதற்கு நோன்பாளிகளுக்கு உதவி செய்வாரோ, நோன்பு வச்சிருக்காங்க, நோன்பாளிக்கு ஆஷூராவில் நோன்பாளிக்கு நோன்பு திறக்க ஒரு பேரித்தம்பழத்தை கொடுத்தோ, ஒரு தண்ணீரை கொடுத்தோ, ஒரு கஞ்சை கொடுத்தோ, ஒரு குளிர்பானங்களை கொடுத்தோ, ஏதோ ஒன்றை கொடுத்து யார் உதவி செய்கின்றாரோ அந்த மனிதர் எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா? அன்னமா அஃப்தர இந்த ஜமீஇ உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் இந்த உம்மத்தே முஹம்மதியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நோன்பு திறப்பதற்கு உதவி செய்தவரை போன்று நன்மையை பெற்றுக் கொள்வார். சுப்ஹானல்லாஹ். நோன்பு வைக்கிறதோட நிப்பாட்டிடக்கூடாது. நம்ம வீட்டில் ஏதாவது நல்ல செஞ்சிருக்கோம் சொன்னால், நல்ல ஒரு கடல் பாசி செஞ்சுருக்கிறோம், நல்ல ஒரு பாயாசம் காய்ச்சிருக்கிறோம், அல்லது வீட்டிலேயே நல்ல வடை போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அக்கம் பக்கம் இருக்கிற 4 பேருக்கு கொடுக்கணும். அவங்க நோன்பாளியாக இருந்தால் நோன்பு இருக்கிறாங்களான்னு விசாரிச்சுக்கணும். ஏன்னா நோன்பாளிக்கு கொடுத்தாலும் அந்த நன்மை, நோன்பு இல்லாதவங்களுக்கு கொடுத்தா வேறு நன்மை கிடைக்கும், தர்மம் செஞ்சதனுடைய நன்மை கிடைக்கும், அது வேறு விஷயம்.
அப்ப அந்த நோன்பு வைப்பது மட்டுமே அங்கு அமல் அல்ல, நோன்பு வைப்பவர்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதனால தான் நம்ம ஊர்ல இன்ஷா அல்லாஹ் 2 நாட்களுக்கும் நோன்பாளிகளுக்கு நோன்பு கொஞ்சம் தயாராக இருக்கிறது. பிறை 9 பிற 10 இன்ஷா அல்லாஹ் ஊரில் இருந்து நோன்பு கஞ்சி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஏன்? நோன்பாளிகளுக்கு உதவி செஞ்சால் நோன்பு வைப்பவர்களுடைய எண்ணிக்கையும் கூடும், ஒரு மிகப்பெரிய பரக்கத்தும் ஊருக்கு உண்டாகும் என்கின்ற ஒரு அடிப்படையில் நிர்வாகம் சேர்ந்து சில நபர்களிடத்திலே உதவிகளை பெற்று அந்த நபரின் மூலமாக நோன்பு கஞ்சி கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யறதுங்க? நோன்பாளிக்கு உதவிய நாம அந்த ஆஷூராவுடைய நாளிலே நாம் செய்ய வேண்டும். அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வமன் மஸஹ அலா ரஅஸி யதீமி ஃபி யௌமி ஆஷூரா ரஃபஅ அல்லாஹு லஹு பிகுல்லி ஷஅரத்தின் அலா ரஅஸிஹி தரஜத்தன் ஃபில் ஜன்னதி. ரொம்ப அழகா சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஆஷூராவுடைய நாளில் எந்த ஒரு மனிதர் அனாதை பிள்ளைகளுடைய தலையை அரவணைப்போடு தடவி கொடுப்பாரோ, பொதுவாக அனாதை பிள்ளைகள் சொன்னால் அவங்கள நம்ம ரொம்ப அரவணைக்கணும். பெற்றோர்களை இறந்தவர்களாக இருந்தால் அவர்கள் மீது நம்ம ரொம்ப கருணை காட்டணும். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆஷூராவுடைய அன்னைக்கு அனாத பிள்ளைகளுடைய தலையை யார் அன்பால் தடவி கொடுக்கின்றாரோ அந்த மனிதருக்கு அல்லாஹ் கொடுக்கிற அந்தஸ்து என்ன தெரியுமா? அந்த குழந்தையினுடைய தலையில் எத்தனை முடிகள் இருந்ததோ அந்த முடியின் எண்ணிக்கை அளவிற்கு அவருக்கான சொர்க்கத்தில் அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகின்றார். சுப்ஹானல்லாஹ். பார்த்தீங்களா, முன்னாடி நோன்பாளிகளுக்கு கொடுங்கன்னு சொல்லும் போது அதுல ஒரு இரக்கம் இருக்கிறது, அதுல ஒரு அன்பு இருக்கிறது. யதீமினுடைய அனாதையினுடைய தலையை தடவி கொடுங்கள் என்று சொல்லும் போது அதில் ஒரு இரக்கம் இருக்கிறது, ஒரு அன்பு இருக்கிறது. அப்ப இரக்கத்திற்குரிய அன்பிற்குரிய நாள் அந்த ஆஷூராவுடைய நாள். அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வமன் கஸாபிஹி மிஸ்கீனன் ஃபகஅன்னமா கஸா மசாகீனி உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த ஆஷூராவுடைய நாளிலே யார் ஒரு மிஸ்கீனுக்கு ஒரு ஆடையை அணிவிப்பதற்காக கொடுக்கின்றாரோ, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி ஒரு மிஸ்கீன் நம்ம இடத்திலே கேட்கும் போது நம்மள்ட்ட இருக்கிற கிழிஞ்சு போன ஓட்ட துணி எல்லாம் கொடுக்காம நல்ல புத்தம் புதிய துணியை ஒன்றை எடுத்து யார் ஒருவருக்கு கொடுக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற நன்மை என்ன தெரியுமா? ஃபகஅன்னமா கஸா மசாகீன உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஆடை அணிவித்ததனுடைய நன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு கொடுத்து விடுகின்றான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதருக்கு சொர்க்கத்திலே 70 ஆடைகளை அல்லாஹ் அணிவிக்கின்றான். எத்தனை ஆடை அல்லாஹ் அணிவிக்கிறான்? 70 ஆடைகள், சொர்க்கத்தின் ஆடைகளை அல்லாஹ் அவருக்கு அணிவிக்கின்றான். இப்படியே தொடர்ந்து ரசூலுல்லாஹ் இந்த ஆஷூராவுடைய நாளை பற்றி சொல்லிக்கிட்டே போனாங்க. இடையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லகத் ஃபضலல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல பியௌமி ஆஷூரா, நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆஷூராவுடைய தினத்தை நமக்கு சிறப்பாக்கி இருக்கின்றான். இப்படி அல்லாஹ் சிறப்பாக்குனதுக்கான காரணம் என்ன? ஏன் இந்த ஆஷூரால நீங்க நோன்பு வைங்கிறீங்க? மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுங்க, ஆடை கொடுங்க, அனாதைகளுடைய தலையை தடவி கொடுங்க, அதுக்கு இப்படி நன்மை கிடைக்கும்னு சொல்லி நீங்க ரொம்ப பிரமிப்பா சொல்றீங்களே நாயகமே, இதெல்லாம் அல்லாஹ் ஏன் நமக்கு தரணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஏன் ஆஷூராவுடைய நாளில் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி சொல்றேன் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யா உமர், அருமை தோழர் உமரே, خلق السماوات والارض في يوم عاشوراء. தாய்மார்கள் கவனிச்சுக்கணும், விரலை விட்டு எண்ணுங்க, ஆஷூரால என்னெல்லாம் நடந்துச்சு, இந்த உலகத்தினுடைய அற்புதங்கள்
அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல்லாஹு ஹலக்கல்லாஹு ஸமாவாதி வல் அர்தி ஃபி யௌமி ஆஷூரா. வானம் பூமியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆஷூராவுடைய நாளில் தான் படைத்தான். வானமும் இல்லை பூமியும் இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழவே முடியாது. நம்ம வாழ்றதுக்கான முக்கிய அம்சமான வானம் பூமி இந்த ஆஷூராவுடைய நாளில் படைக்கப்பட்டது. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ خلق الشمس والقمر في يوم عاشوراء والنجوم كمثله. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஆஷூராவுடைய நாளில் தான் சூரியனை படைத்தான், சந்திரனை படைத்தான், நட்சத்திரங்களை படைத்தான். நட்சத்திரங்களை போன்று இருக்கக்கூடிய சில காரியங்களையும் சில விஷயங்களையும் அல்லாஹ் அந்த ஆஷூராவுடைய நாளில் தான் படைத்தான். அப்ப வான பூமி படைக்கப்பட்டது ஒன்று, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் படைக்கப்பட்டது இரண்டு. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ ஹலக்கல் அர்ஷ வல் குர்ஸ். அல்லாஹ்வுடைய அர்ஷையும் குர்ஸையும், அல்லாஹ்வினுடைய சிம்மாசனத்தை, அல்லாஹ்வினுடைய ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஆஷூராவுடைய நாளில் தான் நிலைநாட்டினான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் யாரு? மாலிகி யௌமித்தீன், நாய தீர்ப்பு நாளின் அதிபதி அவன்தான். அந்த நாய தீர்ப்பினுடைய அதிபதி அவன். இந்த ஆஷூராவுடைய நாளில் தான் அவனுடைய ஆட்சியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரங்கேற்றம் செய்தான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ ஹலக்கல் கலம ஃபி யௌமி ஆஷூரா. நீங்க எல்லாம் நம்ம புலம்புறோம், எல்லாம் என் விதி, எல்லாம் என் தலை விதியில் அப்படி எழுதியிருக்கு, இப்படிதானே? ஒரு கஷ்டம் வந்தால் தலை விதின்றுவோம், சந்தோஷமாக வாழ்க்கையில் ஜெயிச்சு வந்துட்டா என்னுடைய உழைப்புன்றுவோம். அப்படி சொல்லலாமா ஒரு முஃமின்? சொல்லக்கூடாது. நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் எழுதப்பட்டது எழுதப்பட்டது தான், அப்படிதானே? உங்களுடைய விதியை எழுதிய பேனாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், எழுதுகோலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஆஷூராவுடைய நாளில் தான் படைத்தான். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லௌஹை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை எழுதி வைத்த லவ்ஹுல் மஹ்பூஸ் பலகையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஆஷூராவுடைய நாளில் தான் படைத்தான். அடுத்து சொன்னாங்க பாருங்க ரசூலுல்லாஹ், எத்தனை விஷயம் உள்ள கையை வச்சு எண்ணிக்கங்க. வ خلق ஜிப்ராயில் ஃபி யௌமி ஆஷூரா. வானவர் தலைவர், வானுலக தலைவர், வஹி கொண்டு வரும் மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆஷூராவுடைய நாளில் தான் படைக்கப்பட்டார்கள். சாதாரண நாள் அது. எவ்வளோ சிறப்புகளை சொன்னாங்க அல்லாஹ்வின் தூதர். அடுத்து சொன்னாங்க, வ மலாயிகத்திஹி கமிஸ்லிஹி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை போன்று இருக்கக்கூடிய எல்லா மலக்குகளையும் அல்லாஹ் ஆஷூராவுடைய நாளில் தான் படைத்தான். அடுத்து பாருங்க, வ خلق ஆதம ஃபி யௌமி ஆஷூரா வ ஹவ்வா கமிஸ்லிஹி. ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் ஆஷூராவுடைய நாள் தான் படைச்சான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமை ஆஷூராவுடைய நாள்ல தான் படைச்சான். ஆதம் நபி ஹவ்வா நபியை போன்று இருக்கக்கூடிய உன்னையும் உங்களையும் என்னையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆஷூராவுடைய நாளில் தான் படைத்தான். எவ்வளவு சிறப்புகளை சொன்னாங்க. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ خلقல் ஜன்னத ஃபி யௌமி ஆஷூரா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை ஆஷூராவுடைய நாளில் தான் படைத்தான். வ அஸ்கன ஆதமல் ஜன்னத ஃபி யௌமி ஆஷூரா. ஆஷூராவுடைய நாளில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்திலே தங்க வச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் தங்கின நாள் எந்த நாள்? ஆஷூராவுடைய நாள். இன்னும் அப்படியே அடுக்கிக்கிட்டே போறாங்க ரசூலுல்லாஹ். ஒரு மணி நேரத்துக்குள்ள முடியாது, அவ்வளவு செய்திகளை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வவலத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஃபி ஆஷூரா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆஷூராவுடைய நாளில் தான் பிறந்தார்கள். வனஜாஹுல்லாஹு மினன் நாரி ஃபி யௌமி ஆஷூரா.
ஆஷுராவுடைய நாளில்தான் இப்ராஹிம் நபி நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். ஆஷுராவுடைய நாள் சும்மா சாதாரண நாளா? அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஹதல்லாஹு ஃபி யௌமி ஆஷூரா வஅக்ரகல்லாஹு ஃபிர்அவுன ஃபி யௌமி ஆஷூரா. மூசா நபி கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நேர்வழியை வழங்கியது ஆஷூராவுடைய நாளில்தான். ஃபிர்அவுனை அல்லாஹ் மூழ்கடித்தது ஆஷூராவுடைய நாளில்தான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். வரப ஈசா அலைஹி வஸல்லம் ஃபி யௌமி ஆஷூரா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் உயர்த்தப்பட்டது ஆஷூராவுடைய நாளில்தான். வரப அல்லாஹு இத்ரீஸ் ஃபி யௌமி ஆஷூரா. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி இருந்தாங்க, அவங்க வானத்துக்கு உயர்த்தப்பட்டதும் ஆஷூராவுடைய நாள் தான். ஈசா நபி வானத்தில் உயர்த்தப்பட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன் உயர்த்தப்பட்டாங்க, எதுக்கு உயர்த்தப்பட்டாங்கன்னு. இத்ரீஸ் நபின்னு ஒரு நபி இருந்தாங்க. இந்த நபி வெயிலில், கடுமையான வெயில், இப்போ வெயிலில் கீழே இருக்கிற நமக்கே இப்படி இருக்குதே, அல்லாட்ட துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், சூரியன் எத்தனையோ மைலுக்கு அப்பால் அங்கே இருக்கிறது, நாங்களும் எத்தனையோ கோடிக்கணக்கான மைல்களுக்கு இந்த பக்கம் நாங்கள் கீழே இருக்கிறோம், எங்களுக்கே என்ன செய்யுது, வெப்பம் இவ்வளோ இருக்குது யா அல்லாஹ், இந்த சூரியனுக்கு பாதுகாவலுக்கு நீ ஒரு மணக்க போட்டிருக்க பாரு, அந்த மணக்குக்கு அந்த வெப்பத்தை நீ கொஞ்சம் குறைச்சி கொடு. யாருக்கு கேட்டாங்க? சூரியனுடைய பாதுகாவலுக்கு இருக்கக்கூடிய மலக்குக்கு துவா செஞ்சாங்க. இந்த துவாவை கேட்டுட்டு அந்த மலக்குக்கு அப்படியே மனசு குளிர்ந்துருச்சு. அந்த மலக்கு அல்லாட்ட கேட்டாங்க, அல்லாஹ், எனக்காக துவா செஞ்ச அந்த நபியை ஒரே ஒரு தடவை வானத்துக்கு நான் உயர்த்தி பார்க்கணும் ஆசைப்படுறேன், நீ அனுமதி கொடு. உடனே அல்லாஹால உயர்த்தினா. உயர்த்தி அல்லாஹ் சொர்க்கத்தெல்லாம் காமிச்சான். சொர்க்கத்துக்குள்ளே போன இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சொர்க்கத்துக்குள்ளே போனால் யாராவது வருவேன்னு சொல்லுவாங்கன்னா திரும்ப, நான் வரமாட்டேன், நீங்கள் போகட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, போக சொல்லிட்டாங்க. அப்போ அந்த நபிக்கு அந்த அந்தஸ்தை அல்லாஹ் இந்த ஆஷூராவுடைய நாளில் தான் கொடுத்தான். வலத ஈசா இப்னு மரியம் ஃபி யௌமி ஆஷூரா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகனார் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள் ஆஷூராவுடைய நாள் தான். ஆணின் துணை இல்லாமல் அல்லாஹ்வின் ரூஹை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வயிற்றில் ஊதி ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த தொட்டிலே பேசியது. அந்த அற்புதம் நடந்தது இந்த ஆஷூராவுடைய நாளில்தான். அதி அற்புதங்கள் நிறைந்த நாள் ஆஷூராவுடைய நாள். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வதாபல்லாஹு அலா ஆதம ஃபி யௌமி ஆஷூரா வகஃபர தம்பஹு ஃபி யௌமி ஆஷூரா. ஆஷூராவுடைய நாளில்தான் ஆதம் நபியினுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு கீழே வந்தாங்களா இல்லையா? கீழே வந்து அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்களா இல்லையா? அந்த தௌபாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆஷூராவுடைய நாளில்தான் ஒப்புக்கொண்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, வஇஸ்தவத் ஸஃபீனத்து நூஹின் அலல் ஜூதி ஃபி யௌமி ஆஷூரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் மிகப்பெரிய ஒரு வெள்ள பிரளயம் வந்தது. வெள்ளம்னா மெட்ராஸில் வந்த வெள்ளம், கேரளாவில் வந்த வெள்ளம் மாதிரிலாம் இல்லை, திருநெல்வேலி தூத்துக்குடியில் வந்த வெள்ளம் மாதிரிலாம் இல்லை. அது உலக வெள்ளம், ஒரே வெள்ளம் தான், ஒட்டுமொத்த உலகமும் காலி, ஒரே வெள்ளம் தான். அதில் நம்ம சொர்ணலாம் இருந்திருக்கும், அதில் பிரிஞ்சது தான் இந்த இந்தியா ஸ்ரீலங்கா அதெல்லாம் பிரிஞ்சு போனது எதில் தான்? அந்த வெள்ளத்தில் தான் பிரிஞ்சு போச்சு. அப்படி அந்த வெள்ளம் வந்ததுக்கு பின்னாடி அந்த கப்பல் இருக்குல்ல, கப்பல் ஜூதி மலையில் போய் அப்படியே முட்டி அப்படி நின்னது இந்த ஆஷூராவுடைய நாளில் தான் நின்றுச்சு. அந்த கப்பல் மட்டும் அன்றைக்கி நிற்கலைன்னா இன்றைக்கி நானும் இல்லை நீங்களும் இல்லை, நம்ம யாருமே இல்லை. ஏன்னா அந்த கப்பலில் தான் எல்லாருமே இருந்தாங்க. கப்பல் அழிஞ்சு போயிருந்துச்சுன்னா நம்ம இன்றைக்கி வந்திருப்போமா உலகத்தில்? இப்படி வந்து இப்படி அநியாயம் அழிச்சாட்டியங்கள் அக்கிரமங்களை பண்ணிகிட்டு இருந்திருப்போமா? இல்லை. அப்போ நாம் பிறக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது இந்த ஆஷூராவுடைய நாள் தான். அது மாத்திரமல்ல, வஅஹ்ரஜ யூசுஃபு மின ஸிஜ்னி ஃபி யௌமி ஆஷூரா. எத்தனை சொல்லியிருக்கேன்னு கணக்கு இருக்கா?
கணக்கு இருக்கா? எவ்வளோ விஷயத்த சொன்னாங்க ரசூலுல்லாஹ். யூசுப் நபியை செய்யாத ஒரு குற்றத்திற்காக அங்கே இருந்த மன்னர் ஜெயிலில் தள்ளினார். ஜெயிலுக்கு போன யூசுப் நபி வெளியே வந்தது இந்த ஆஷூராவுடைய நாளில் தான். செய்யாத குற்றத்துக்காக போனாங்க. எந்த பாவமும் அறியாததற்காக யூசுப் நபி சிறைச்சாலைக்கு தள்ளப்பட்டாங்க. அவங்க ஜெயிலில் இருந்து வந்தது இந்த ஆஷூராவுடைய நாளில்தான். வதாபல்லாஹு அலா கௌமி யூனுஸ் ஃபி யௌமி ஆஷூரா. எத்தனை விஷயங்களை சொல்றாங்க ரசூலுல்லாஹ். யூனுஸ் நபியினுடைய கூட்டத்தாரினுடைய தௌபா ஒப்புக்கொள்ளப்பட்டது இந்த ஆஷூராவுடைய நாளில் தான். எப்படி தெரியும்? வரலாறு தெரியும். ரமலான்ல நம்ம அதிகமாக சொல்லியிருக்கிறோம். யூனுஸ் நபி சொல்லி சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. யூனுஸ் நபி கடைசியில் கோவப்பட்டு இவங்களை பூராத்தி நீ அழிச்சிரியா அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஊரை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் அப்படியே மேக மூட்டமாக மாறுச்சு. கடுமையான இருள் சூழ்ந்துச்சு. அல்லாஹ் மலையை கொண்டு அடிக்கணும்னு முடிவு பண்ணான். இடி முழக்கம் பயங்கரமாக இருந்தது. மின்னல்கள் ஆள்பறிக்க வீசியது. அந்த கூட்டத்தார்கள் பயந்து போய் சின்ன பிள்ளைங்க, பெரிய ஆட்கள், வயசானவங்க, கருப்படி பெண்கள், ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்தையும் ஒரே இடத்துல மொத்தமாக கூட்டு போய் அல்லாட்ட தௌபா செஞ்சாங்க. அல்லா, எங்கள் ஊரில் இப்படியெல்லாம் ஆள் இருக்கு, அல்லா பச்சை புள்ளெல்லாம் இருக்குது, வயசானவங்களாம் இருக்காங்க, கால்நடலாம் இருக்குது, எங்களை அழிச்சிடாத, எங்களை காப்பாத்திரு, எங்களை மன்னிச்சிருன்னு துவா செஞ்சாங்க, தௌபா செஞ்சாங்க. அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இந்த ஆஷூராவுடைய நாள் தான். வஅதா சுலைமானில் முல்கி யௌமி ஆஷூரா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுலைமான் நபியினுடைய ஆட்சியை இடையில் பிடுங்கினான். பிடுங்கிய ஆட்சி மீண்டும் கொடுக்கப்பட்ட நாள் இந்த ஆஷூராவுடைய நாள் தான். யௌமுல் கியாமத்தி யௌமி ஆஷூரா. கியாமத்து நாள் வரப்போகிறது இந்த ஆஷூராவுடைய நாள் தான். கியாமத்து நாள் எப்போ தான் வரப்போகுது? இந்த ஆஷூரா இந்த வருஷம் வரல, சொல்ல முடியாது, 2 நாள் இருக்கு. அப்படி தானே? கியாமத்து நாள் வரப்போகிறது எப்போந்தான்? ஏன்னா படைச்ச நாளில் தானே அழிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சோப்பு வாங்குறோம்னா அதை தயாரித்த தேதி போட்டிருப்பாங்க. எப்படி? 10/4/19 அப்படின்னு போட்டிருக்காங்க. 2 வருஷம் எக்ஸ்பிரி டேட்னா அதே டேட் அப்படியே கீழே போடுவாங்க, வருஷம் மட்டும் மாறும். அப்படி தானே? 10/4/2022 அப்படி தானே? ஒரு பொருள் படைக்கப்படுதுன்னா அது படைக்கப்படக்கூடிய அதே நாளில் தான் அது அழிக்கவும் படும். ஆஷூராவுடைய நாளில் தான் வானத்தையும் படைச்சான், பூமியை படைச்சான், நிலவை படைச்சான், சூரியனை படைச்சான், சந்திரனை படைச்சான், மலக்குகளை படைச்சான், உங்களை படைச்சான், என்ன படைச்சான், தண்ணியை படைச்சான். எல்லாம் ஆஷூராவுடைய நாளில் படைக்கப்பட்டது. எல்லாம் அழிய போவதும் ஆஷூராவுடைய நாளில் தான். அப்போ இத்தனை சிறப்பம்சங்களை தாங்கி நிற்கக்கூடிய இந்த ஆஷூராவுடைய நாளை நாம் எந்த அளவிற்கு நல்ல அமல்களில் நம்ம கழிக்கணும். அது மட்டும் இல்லை, கடைசியாக ஒரு செய்தி அறிவிக்கப்படுது. என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன் அவ்வலுல் மத்தரி யன்ஸிலு மினஸ் ஸமாஇ யௌமி ஆஷூரா. வானத்தில் இருந்து முதல்ல மழைன்னு வந்த நாள் ஆஷூராவுடைய நாள் தான். முதல்ல மழை பெஞ்சதில்லை, அப்படி பெய்தது இந்த ஆஷூராவுடைய நாளில் தான் பெய்தது என்பதாக அறிவிக்கப்படுகிறது. அப்படின்னா அந்த ஆஷூராவுடைய நாளை நம்ம எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்தணும், அந்த ஆஷூராவுடைய நாளில் என்னென்ன சிறப்பு அமல்களை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். குறிப்பாக ஆஷூராவுடைய அந்த நாளில் நாம் நோன்பு வைப்பதை நமக்கு அல்லாஹ்வின் தூதர் பிரத்யேகமான சுன்னத்தாக்கினார்கள். 10வது நாள் இதுக்கு தான் என்ன செய்யணும்? நம்ம நோன்பு வைக்கிறோம். இவ்வளோ அற்புதங்கள் நடந்திருக்கு, இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. அல்லாஹ்விற்கு ஷுக்ர் செய்வதற்காக, நன்றி செலுத்துவதற்காக நம்ம என்ன செய்கிறோம்? நோன்பு வைக்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹ் வழமையாக 10வது நாளில் தான் நோன்பு வச்சாங்க. ஆனால் தன்னுடைய சக்ராத்தினுடைய அந்த வருஷம், ரசூலுல்லாஹ் மௌத்தா போன வருஷம் இருக்கு இல்லையா, அந்த வருஷம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு மட்டும் அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து நான் அடுத்த வருஷம் ஹயாத்தாக இருந்தால் நான் பிறை 9 நான் நோன்பு நோற்பேன் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் பிற 9 நோன்பு வைக்கல. ஆனால் என்ன சொன்னாங்க? இருந்தால் பிற 9 நான் என்ன செய்வேன்? கண்டிப்பாக
நோன்பு வைத்தே தீருவன் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, பிற 10 யூதர்கள் வைக்கிறதுனால யூதர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்க அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். 1 9 10 வைங்க, இல்லைனா 10 11 வைங்க. ஆனால் 9 10 வைக்கிறது தான் சிறந்தது. ஏன்னா ரசூலுல்லாஹ் 9ஆவது நாள் நோன்பு வைப்பேன்னு தான் சொன்னாங்களே தவிர 11ஆவது நாள் நான் நோன்பு வைப்பேன்னு என்ன செய்யலை, சொல்லலை. அப்போ என்ன செய்யறது, 9 10. அப்போ இன்னைக்கு நைட்டு நம்ம இரவு நேரங்களில் ரொம்ப சீக்கிரமாக உறங்கி நோன்பு ஒத்தப்பட இரவுகளில் எப்படி தஹஜ்ஜத்திற்கு நம்ம ஆரவாரமாக எழுந்து தொழுதமோ அதுபோன்று தஹஜ்ஜத்தை தொழுது நமது தேவைகளை அல்லாஹ்ட்ட முறையிட்டு 9ஆம் நாள் நோன்பை இன்று இரவு நாம் பிடிக்க இருக்கின்றோம். அடுத்து பிறை 10 நோன்பை நாளைக்கு நம்ம என்ன செய்கிறோம், பிடிக்க இருக்கின்றோம். அப்போ இந்த நோன்புகள் என்ன செஞ்சிடாதீங்க, நீங்கள் தவற விட்டுறாதீங்க. இவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் இதை போன சும்மாவரை நான் பேசுகிறேன். இன்னும் இதை நான் முடிக்கலை. இன்னும் 3 ஹதீஸுகள் மிச்சம் இருக்கிறது. நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அந்த ஹதீஸுகளை அப்படியே நான் விட்டு செல்கின்றேன். முடிந்தால் வரக்கூடிய நாட்களில் நம்ம அதை தெளிவுபடுத்துவோம். அப்போ இன்னொன்று, இதை சாயந்தரம் சொல்கிறதுக்கான இன்னொன்று காரணம் என்னென்னா, பெண்கள் கொஞ்சம் நிம்மதியான முறையில் இதை கேட்கணும். பெண்கள் நோன்புல நல்ல அமல்களில் கொஞ்சம் ஆர்வப்படணும். கணவன்மார்களை நல்ல அமலின் பக்கம் அவர்களை நீங்கள் இழுத்து கொண்டு வரணும். உங்களுடைய பிள்ளைகளை மார்க்கத்தின் பக்கம் நீங்கள் கொஞ்சம் இழுத்து கொண்டு வரணும். அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கின்றான். உங்களிடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குடும்பத்தினுடைய கட்டமைப்பை அல்லாஹ் உங்கள்கிட்ட கொடுத்திருக்கிறான். உங்கள்கிட்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கான எல்லா சூழலையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அதனால பெண்கள் நோன்பு நோற்பதில் அதிகம் ஆர்வம் செலுத்தக்கூடியவர்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சும்மா மகரிப் தொழுதுட்டு கூட நான் மைக்கில் நாளைக்கு நோன்புன்னு சொன்னால் எல்லா பெண்களும் வச்சுருவாங்க. நோன்பு வைக்க முடிகிற பெண்கள், அதில் சந்தேகமே இல்லை. இவ்வளவு நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, உங்கள் கணவன்மார்களை நீங்கள் நோன்பு வைப்பதற்கு தயார்படுத்துங்க. அன்னைக்காவது போய் தொழுதுட்டு வாங்க. இந்த ஆஷூரா அன்னைக்காவது சுபுக்கு போயிட்டு வாங்க. அன்னைக்காவது போய் ஒரு 5 நேரம் ஒழுங்காக தொழுவுங்க. அதுலேயாவது அல்லாஹ் நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்வழியை காமிச்சிருவான் அப்படின்ட்டு நீங்கள் அவங்கள ஏவணும். அவங்களுக்கு நீங்கள் வலியுறுத்தி சொல்லணும். அதற்காகத்தான் தனி ஒரு மேடை அமைத்து இந்த செய்திகளை எல்லாம் உங்களுக்கு நான் சொன்னேன். ஆஷூராவுடைய நாளில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆஷூராவுடைய நாளில் மன் இக்தஸர யௌம ஆஷூரா, யார் ஒருவர் ஆஷூராவுடைய நாளில் குளிக்கிறாரோ, குளிக்கிறது சுத்தபத்தமாக குளிக்கிறோமா இல்லையா, ஆஷூராவுடைய நாளில் யார் குளிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் என்ன தெரியுமா கொடுக்குறான், லம் யர்து இல்லா மரதுல் மௌத், மரதுல் மௌத்தை தவிர, அதாவது சக்கராத்தஹால். மரதுல் மௌத்துனா என்னது, மரண தருவாயில் வரக்கூடிய நோய் இருக்கா இல்லையா, அந்த நோயை தவிர வேற எந்த நோயும் அல்லாஹ் கொடுக்கறதே இல்லை. அப்போ அந்த அன்னைக்கு என்ன செய்யணும், காலையில் எந்திரிச்சு பெருநாக்கு குளிக்கிற மாதிரி நல்லா குளிச்சு சுத்தபத்தமாக என்ன செய்யணும், இருக்கணும். அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆஷூராவுடைய நாளில் யார் கண்ணுக்கு சுருமாயிடுகின்றாரோ அந்த வருடம் முழுக்க அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண் நோயை கொடுப்பது இல்லை. ஆஷூரா அன்னைக்கு சுருமாயிடுறதுனால அல்லாஹ் தஆலா இதை கொடுக்குறான். அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொன்னாங்க, அதை தொடர்ந்து அப்படியே நிறைய வருது. அந்த ஆஷூராவுடைய நாளில் யார் ஒரு நோயாளியை போய் சந்திக்கின்றாரோ அவர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நோயாளிகளையும் சந்தித்தவரை போன்று ஆவார், நபிமார்களை ரசூல்மார்களை சந்தித்தவரை போன்று ஆவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் அந்த ஆஷூராவுடைய நாளில் ஒரு மிடர் தண்ணியை யாருக்காவது குடிக்க கொடுக்கின்றாரோ அவர் இந்த உலகத்திற்கே தண்ணி கொடுத்தவரை போன்று ஆவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்க அந்த ஆஷூராவுடைய நாள் இரவுல 4 ரக்காத்துகளை தொழுகுங்க. எத்தனை ரக்காத்து? 4 ரக்காத்துகளை நாம் தொழ வேண்டும். அப்படி தொழக்கூடிய 4 ரக்காத்துல அல்ஹம்து சூரா ஓதிட்டு ஒவ்வொரு ரக்காத்திலும் அஹத 15 மர்ரத்தன் 15 தடவை குல் ஹுவல்லாஹ் சூராவை ஓதி 4 ரக்காத்துகள் யார் தொழுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
50 வருட பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். 4 ரக்காயத்து, முதல் ரக்காயத்து அத்தஹியாத்தை, முதல் ரக்காயத்து தக்பீர் கட்டி வஜஹத்து ஓதி எல்லாம் செஞ்சு அல்ஹம் சூரா ஓதி 15 தடவை குல் ஹுவல்லாஹ், ரெண்டாவது 15 தடவை, ரெண்டாவது 15 15 15 4 15 எவ்வளோ ஆச்சு? 4 15 45 60 வந்துருச்சு. மொத்தம் 60 குல் ஹுவல்லாஹ் ஓதி என்ன செய்யறது? தொழுதா 50 வருட பாவங்கள் மன்னிக்கப்படும். நம்ம 50 வருஷம் வாழ்வோமானே தெரியலை, ஆனால் அல்லாஹ் என்ன செய்யலாம்? 50 வருஷம் பாவத்தை மன்னிச்சிடறான். அப்போ இதெல்லாம் இன்னும் நிறைய செய்திகளை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆஷுராவுடைய நாள் என்பது கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் மிகுந்த நன்மைகளை தரக்கூடிய மாதமாக நாளாக இருக்கிறது. அந்த நாளிலே நல்ல அமல்கள் செய்து, குறிப்பாக தீய வார்த்தைகளை பேசாமல், புறம் பேசாமல், புரணி பேசாமல், கோல் பேசாமல், அவதூறு பேசாமல், பொறாமைப்படாமல், கோபம் கொள்ளாமல் அந்த நாட்களில் நல்ல அமல்களை கொண்டு நாம் கழித்து அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் நெருக்கத்தையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாயா இல்லை, நீ சாயா இல்லை, இல்லை செயல் இல்லை.